என் பையன் என் பையன் பசி தங்க மாட்டான். ஐயோ ஏனா ஏனா எப்பனா நம்ம பையனை கண்டுபிடிச்சு தருவாங்க. ஐயோ நம்ம பொண்ணுங்க, ஐயோ அவளும் பசி தாங்க மாட்டாங்க. எங்க போனாலும் தெரியல. இந்தாருங்கம்மா, இந்தாருங்க. இங்க பாருங்க, என்ன அழுதுகிட்டே இருக்கீங்க? நானும் சொல்றேன்ல அழாதீங்கன்னு. இது போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல அழுகிற மாட்டேன்னு நினைச்சீங்களா? அழுதுகிட்டே இருக்கீங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அழாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. 2 பேரையும் தூக்கி உள்ள வைக்கணுமா? நாங்களே எங்க பசங்களை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நீங்க என்ன இவ்வளவு தரக்குறைவா மரியாதையே இல்லாம பேசுறீங்க? மன்னிப்பு கேளுங்க சார். அது என்னது இது பேச்சு? இப்ப என்ன சார் நான் தப்பா சொல்லிட்டேன்? அழாதீங்கன்னு சொன்னது தப்பா? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டேன். உங்க பசங்களை நான் தான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க? அவங்கள கேட்க மாட்டீங்க, என்னைய கேள்வி கேட்கறதுக்கு வந்துட்டீங்க. நானும் மனுஷன் தாங்க. பசங்களை ஒழுங்கா வந்துட்டு வீட்டுல வச்சு வளர்க்க முடியல, தொலைச்சிட்டு நீங்க இவ்வளவு இதுவா பேசலாமா சார்? என்னன்னா இவர் இப்படி பேசுறாரு? நம்ம பசங்களை கண்டுபிடிச்சு தருவாரா இல்லையா? சரியாயிரும், நீ அழாத. அழாததானே சொல்றாரு, அழாத. இங்க பாருங்கம்மா, நான் பொறுமையா சொல்றேன், அழாதீங்க. உங்க பசங்க கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. நான் இதுக்கு வந்துட்டு முழு பொறுப்பு ஏத்துக்கிறேன். ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோங்க, சரிங்களா? தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்படி அழ மட்டும் செய்யாதீங்க சார். கொஞ்சம் இவங்கள வீடு வரைக்கும் விட்டுட்டு வந்துருங்க சார். நைட் டைம் வேற ஆயிடுச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு லேடிஸ் இருக்கிறது சரியில்லை. அதனால நீங்க இவங்கள வந்து வீட்டுல விட்டுட்டு நீங்க வேணா 3 பேர் இருங்க சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறேன் நான். அதுக்கு வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க 3 பேர் மட்டும் வேணா இருங்க. இவங்க 2 பேரையும் வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். நைட் டைம் லேடிஸ் இருந்தா எனக்கு தான் பிரச்சனை. அதுலயும் இவங்க இப்படி அழுதுட்டு இருந்தாங்கன்னா நான் தான் ஏதோ கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கிற மாதிரி ஃப்ரேம் ஆயிரும். ஸோ ப்ளீஸ் இது ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணுங்க எனக்காக. நான் போக மாட்டேன். நானும் தான். எம்மா, என்னம்மா நீங்க 2 பேரும் அழாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. வீட்டுக்கு போங்க, லேட் ஆயிடுச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. என்னம்மா நீங்க? அதான் சார் சொல்றாருல, பாத்துப்பாங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் போங்க. என்ன டைம் ஆயிடுச்சுல, போங்க. அதான் சார் சொல்றதா சரி. டைம் ஆயிடுச்சு, நீங்க இங்க இருக்கிறது வந்துட்டு இனிமே சரியில்லை. அதனால நாங்க உங்களை வீட்டுல விட்டுறோம். நீங்க இருங்க. நாங்க ஃபர்தர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு என்ன எதுன்னு நான் வேணா அப்பப்போ ஃபோன் பண்ணு, நான் வேணா சொல்றேன். சரி, அல்லாதீங்க அக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம். சொல்றாங்கல்ல, நல்லதே நடக்கும், வாங்க போலாம். சரி. அப்பாடா, இப்பயாவது இந்த இது நிப்பாட்டினீங்களே அழுவிய. நம்ம பாட்டு வந்துட்டோம். இந்த அடர்ந்த காட்டுல நான் எங்கிட்டு போய் வந்துட்டு சீனி பாலெல்லாம் வாங்குறது? அடிப்போம் அவனுக்கு. இப்ப என்னது அடிக்குது? இது எதுக்கு படிக்குது? ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். ஹலோ. ஹலோ, நான் தான். நான் தானா? யாயா? என்ன தெரியல உனக்கு? தெரியல என்னன்னா கேக்குறேன், சொல்லு. ஏய், நான் தான் பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பேய், குடுகுடுப்பு பேய். தெரியல, மாயாஜல உலகத்துல இருந்து கால் பண்றேன். ஓ சார், நீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சார் வேணும்? என்ன பண்ணணும் நான் இப்ப? பேர் சொன்னாதான் யாருன்னு தெரியுது. எனக்கு உன்னால ஒரு உதவி ஆகணும். என்ன உதவி வேணும் சார்? ஒன்னும் இல்லை, எனக்கு சில பொருட்கள் மட்டும் வேணும். என்ன வேணும் சொல்லுங்க. டக்கு நீங்க வந்து கொரியர் போட்டு விட்டுறேனா? காஃபி போடுறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் எனக்கு அனுப்பிச்சு விடு டக்குன்னு. என்னது காஃபியா? இந்த நடுராத்திரி எதுக்கு உங்களுக்கு காஃபி வேணும்? இங்க ஒரு குடிச்சாத்தான் இருக்கு, அந்த குடிச்சாத்தான் தான் காஃபி வேணும்னு ஒரே அடம் பிடிக்குது. ஐயோ, நீ வேற ஏங்க அந்த கதையை கேட்குற? எங்கள்கிட்ட வந்துட்டு பசங்க மாட்டின கதை போயிட்டு நாங்கள் ஒரு 3 பசங்கள்கிட்ட நானும் அந்த சித்து சுரேஷும் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். 3 பசங்களா? அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஸ்டைசி, அர்ஜுன், ஸ்வாதி. ஏன் கேட்குற? ஏன் அவங்கள உனக்கு தெரியுமா என்ன? ஏன் கேட்குற? தெரியும் தெரியும் சார். அவங்கள தேடிதான் அவங்க பேரண்ட்ஸ் இப்பதான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க வீட்டுல ஒரே ஒப்பாரி. அவங்க அம்மாக்கள் இப்பதான் அனுப்பிச்சு விட்டுருக்கு, ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அவங்க என்ன பண்றாங்க அங்க? ஓ, அவங்க அங்கதான் இருக்காங்களா? சூப்பர் சூப்பர். என்னடா சூப்பர் சூப்பர்னு ஒரே தொல்லையா இருக்கு, போக மாட்டேங்குதுங்க. காஃபி வேணும், வேணும் அது வேணும் இது வேணும். இந்த பாரு, நடுராத்திரி ஆகுது, இப்ப உட்காந்து கேட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு, டைசி பொண்ணு. வாயினா வாய், என்ன ஒரு வாய் தெரியுமா? அச்சா, என்னையே முழுங்கிரும் போல. அவங்க அப்பா வந்துட்டு அவங்க ஐயோ அவரும் தான் என்னையவே எடுத்து பேசுறாரு தெரியுமா? ஃபேமிலியே அப்படிதான் போல. அதுங்களை திருப்பி அனுப்பிச்சு விட்டுருங்களேன்.
ஒரு 2 வேலை முடிஞ்சிடும், உங்களுக்கும் தொல்லை போயிடும், நானும் தான் உங்களை கம்ப்ளைண்ட் வாங்கினதையும் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஐயோ அதுங்க அந்த மாயாஜால காட்டுக்கு போயே அவன்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்குதுங்க. என் அண்ணன் காட்டுக்கு வேற அதுங்களை நான் இப்ப கூட்டிட்டு போகணும். எங்க வீட்டில் தான் தங்க வச்சிருக்கேன். அந்த ஜித்து சுரேஷ் தான் பாத்துட்டு இருக்கேன். அவன் நிலைமை அங்க என்னன்னு வேற தெரியல. ஐயோ சரியான குட்டி சாத்தாங்க தெரியுமா? இந்த டைசி ஒரு பக்கத்து வாயினா அதுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி இந்த சுவாதி, இந்த டைசியோட சண்டை போடுறதுக்குன்னு இந்த அர்ஜுன், இதுக்கு 3ஐயும் மேய்க்கிறதுக்குள்ள நான் பாடுற பாடு. ஐயோ அதான் நைஸ் கேப்ல நான் வந்துட்டு இந்த வெளில வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் எனக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, பால் தயிர் வாங்க ஏது இந்த காட்டில் கடை நாங்களே சாப்பிட்டா தானே கடை இருக்கிறதுக்கு. இதுங்க திடீர்னு வந்துட்டு எனக்கு காஃபி வேணும் இது வேணும்னு கேட்குதுங்க. கொஞ்சம் வேகமாக அதை அனுப்பிச்சி விட்றியா? எவ்வளோ நேரம் ஆகும் வர்றதுக்கு? அது வந்து சார், இந்த இவங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு நான் ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு எல்லாத்தையுமே மூட்டையும் அனுப்பிச்சி விட்டுறேன். எவ்வளோ வேணும்னு வச்சு சாப்பிட்டுங்க என்ன? ஏ பைத்தியம், நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்கே கேட்குறோம்? நான் இப்போ தானே சொன்னேன் நாங்கள் இன்னைக்கு சாப்பிட்டோன்னே. அதுங்களுக்கு தான் சும்மா சாம்பிள் மாதிரியே அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அனுப்பிச்சி விடு டக்குன்னு. அரை மணி நேரம்லாம் டைம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்தில் வர்ற மாதிரி பாரு. 10 நிமிஷத்தில் மட்டும் பொருள் வரல, போலீஸாக கெத்தாவா சுற்றிட்டு இருக்க நீ, அப்புறம் பூனையாக மாற்றிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த 10 நிமிஷம், நான் 10 செகண்ட்ல வேணா அனுப்பிச்சு விடுறேன். நான் புள்ள பூட்டிக்காரன், நீ எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த பயம் இருக்கட்டும், டக்கு புக்குன்னு அனுப்பிச்சு விடு பார்ப்போம். ஆல்ரெடி இவனுங்க வேற வந்துட்டு எங்க பிள்ளைய காணோம்னு சொல்லிட்டு உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவர் வேற வந்துட்டு காஃபிக்கு தேவையான பொருளை வந்துட்டு 10 நிமிஷத்துல அனுப்புனா நான் எங்கிட்டு போய் ஆட்ட போய் கேட்டு வாங்குறது? நடுராத்திரி வேற ஆகுது, நான் எந்த கடை உள்ள கதவை போய் தட்டுறது? இப்ப என்ன பண்றதுண்ணா? ஹலோ சார், என்ன ஃபோன்லேயே மூழ்கிட்டீங்களா? எங்களை கொஞ்சம் பாருங்க. என்னாச்சு? யாரு? என்னப்பா உங்களுக்குலாம் ஃபோன்லாம் வராதா? ஃபோன்லாம் பேச மாட்டீங்களா? எமர்ஜென்சி நீங்க மட்டும்தான் ஒரு கம்ப்ளைண்டா? எனக்கு வந்துட்டு 1008 கேஸ் வரும் நாளைக்கு. பார்க்க வேணாமா? நான் ஒரு ஆள் தானே இருக்கேன் இங்க. நான் அடிக்காதீங்க, யாரோ காஃபி பவுடர் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதை தானே பேசிட்டு இருந்தீங்க. எங்களுக்குலாம் எனக்கு காது கேட்காதுன்னு நினைச்சிங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் அடிக்காதீங்க சார், உங்களுக்குலாம் யார் போலீஸ் வேலை கொடுத்தாங்கன்னே தெரில. ஏன் இப்ப அது தெரிஞ்சு என்ன பண்ண போற? நீ தங்க பதக்கம் வாங்க போறியா என்ன? சார் நீங்க அப்புறம் சண்டை போட்டுக்கோங்க, எங்க பசங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க, அதுக்கு என்ன வழின்னு பாருங்க சார். காஃபி பவுடரா? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நாங்க தரோம். எங்களுக்கு வந்து எங்க பசங்களை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. வாலண்டரியா வந்து இவனே மாட்டானே, இவனை வச்சு நம்ம வந்துட்டு தேவையை முடிச்சுக்கலாமா? எது வேணாலும் பண்றேன்னு சொல்றாங்க. இதுதான் நல்ல சான்ஸ், யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எது சொன்னாலும் பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார், எங்களால உங்களுக்கு என்ன ஆகணும் சொல்லுங்க. அதுவா? சொல்லுங்க, இது கூடவா சொல்றதுக்கு லேட் ஆகும்? சொல்லுங்க. பொறுமையா இருப்பா, இந்த சொல்றேன். அதாவது என்ன வேணும்னா,